ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SIS அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸியாக அதாவது படிக்கிறத இன்னும் கொஞ்சம் எளிமையாக டெக்னாலஜி வைஸாக பயன்படுத்துறதுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து இந்த லாஸ்ட் சாப்டர் அப்படின்றத எப்படி பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் இந்த இது கான்டாக்டஸ், அதுக்கப்புறம் இந்த ஷேர், அதுக்கப்புறம் இந்த யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சேட்னு இருக்குது. இந்த 5 விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களோட படிக்கிறத எளிமையாக்குறதுக்கும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களோட நாலேஜை இன்னும் ஸ்பீடாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? குட். ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் சாப்டர் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி படிக்கிறீங்க, படிச்சுட்டு ஒரு சாப்டரில் முடிச்சுட்டு போகிறீங்க. அதுக்கடுத்து நாளைக்கு வந்து படிக்கிறீங்க. படிக்கிறப்போ என்னென்னா, அந்த நீங்கள் விட்டுட்டு போனால் அந்த சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும் இல்லைங்களா, ஒரு தொடர்ச்சி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த லாஸ்ட் சாப்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட் சாப்டர்ன்றது இருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆப்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சாப்டர் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுறப்போ இந்த லாஸ்ட் சாப்டர் அப்படின்றது ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் லாஸ்ட் சாப்டர் ஓப்பன் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா, நான் லாஸ்ட் சாப்டர் என்ன படிச்சிருக்கேன்னா, சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது தான் படிச்சிருக்கேன். அந்த சாப்டரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இதோட அர்த்தம். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு அதை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சாப்டருக்கு நீங்கள் போகலாம். ஸோ அதுதான். ஸோ லாஸ்ட் சாப்டரில் நீங்கள் ஒரு 2 சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சாப்டரில் ஒரு 3 மெட்டீரியல் இருக்குது, நான் 2 மெட்டீரியல் தான் படிச்சிருக்கேன், இன்னொரு மெட்டீரியல் படிக்கணும்னா இந்த மூலியமாக போய் நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அது. குயிக்காக வந்து நீங்கள் எந்த இதில் லாஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்றத ரீகால் பண்ணிக்கிறதுக்கு மைண்ட் லெவலில், அப்புறம் கண்டினியூ பண்ணுறதுக்கு அடுத்த சாப்டர் என்ன போகணுன்றதை ஒரு டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த லாஸ்ட் சாப்டர் அப்படின்றதுக்கும். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த லாஸ்ட் சாப்டர் இருக்காது, செகண்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு இது இருக்கும். நீங்கள் எந்த சாப்டர் லாஸ்ட்டாக பயன்படுத்துறீங்களோ அது வந்து இங்கே வந்து நிற்கும். சரிங்களா? ஓகே, குட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்டஸ் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும், உங்களுக்கு எந்த ஒரு கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த கான்டாக்டஸை பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் இருக்குது, இமெயில் இருக்குது, காலர்ஸ் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் பயன்படுத்தி நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், இமெயில் பயன்படுத்தி இமெயில் மூலிமா எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், காலர்ஸ் பயன்படுத்தி காலர்ஸ் மூலிமா எங்களுக்கு பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, காலர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உங்களோட நார்மல் காலுக்கு போயிட்டு எங்களுக்கு நீங்கள் கால் பண்ண முடியும். ஜஸ்ட் இமெயில் ஐடி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஓப்பன் ஆகும். அந்த மெயிலேருந்து எங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி மெசேஜ் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் எங்களோட நம்பர் வந்துடும், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் நம்பர் வரும், இமெயிலில் எங்களோட இமெயில் அட்ரஸ் வந்துடும், காலர்ஸில் எங்களோட நம்பர் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து போயிடும் கால். ஓகேங்களா? குட். ஸோ இதுதான் வந்து கான்டாக்டஸ். அதே மாதிரி இந்த ஷேர் அப்படின்ற பட்டன் இருக்குது. இந்த ஷேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம நண்பர்களுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் யாருக்கு நீங்கள் நம்ம ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணணும், ஸோ இந்த ஆப் நல்லா இருக்குது, இந்த இது படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் ரெஃபர் பண்ணிடலாம். ஓகேங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதை இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? குட். ஸோ இதுதான் இந்த நமக்கு இருக்க ஆப்ஷன்ஸ், அதாவது ஷேர்ன்ற ஆப்ஷன். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம், லாஸ்ட் சாப்டர் பார்த்துருக்கோம். காண்டாக்ட் எப்படி எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், 3 மெத்தட் இருக்குது. வாட்ஸ்அப், கால், அதுக்கப்புறம் இமெயில். இந்த 3 மெத்தடில் எந்த இது வேணால் இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஷேர், நம்ம ஆப்பை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட். இந்த சேட்டுங்கிறது வந்து நம்ம ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சேட் வந்து ஓப்பன் ஆகாது, ஒன்லி ஃபார் ப்ரீமியம்னு வரும். நீங்கள் ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த மெசேஜ் அனுப்பணுமோ அனுப்பி நீங்கள் எங்களுக்கு அந்த மெசேஜை அனுப்பலாம். சரிங்களா? குட். ஸோ ஜஸ்ட் இந்த மெசேஜ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணால் போதும். இங்கே சென்ட் பட்டன் இருக்குது. வாட்ஸ்அப் மாதிரியே தான் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து உங்களோட மெசேஜை எங்களுக்கு அனுப்பலாம், டவுட்ஸ், கொரிஸ் எதாக இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ சேட் லேட்டஸ்ட் சாப்டர் பார்த்துட்டோம், கான்டாக்டர்ஸ் பார்த்துட்டோம், ஷேர் பார்த்துட்டோம். இப்போ எப்படி சேட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது யூ. இந்த யூன்றதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செட்டிங்ஸ் இது எல்லாமே வந்து இந்த யூன்றதில் இருக்கும். அந்த யூவில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மை அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு, இந்த மை அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் தவறாக என்ட்ரு பண்ணியிருந்தாலோ, இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது மாற்றணும்னு விருப்பப்பட்டாலோ நீங்கள் போய் மாற்றிக்கலாம். உங்களோட நேம், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு இதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்லாம் நான் வைக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம அக்கௌண்ட் லோகோ எடுத்துக்கும். ஸோ மாற்றணும், உங்களோட பிக்சர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வைக்கலாம். மற்றபடி வந்து அது வந்து நம்ம அகாடமியோட லோகோவை எடுத்துக்கும். சரிங்களா? குட்.
அதுக்கப்புறம் இந்த மை பேக்கேஜ்ன்றதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேக்கேஜில் வாங்கணும். எந்த பேக்கேஜில் இருக்கீங்கன்னா இந்த சிசிஎஸ்சி 2 டெஸ்ட் பேட்சில் இருக்கீங்க தமிழ் மீடியம் அப்படின்றது இருக்கும். அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது காமிக்கும். இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க, இதெல்லாம் வாங்கலை அப்படின்றதும் காமிக்கும். அப்புறம் அதே மாதிரி நீங்கள் இந்த இதிலேருந்து வேறு பேக்கேஜுக்கு மாறணுன்னாலும் மாறிக்கலாம். ட்ரையர்ஸ் ஃப்ரீன்றது இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப் இந்த மேக்ஸ் ஒன்லியில் ட்ரையர்ஸ் ஃப்ரீன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனுக்கு போகும். பை நவ் கிளிக் பண்ணிங்கன்னா பை நவ் அப்படின்ற அந்த இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றதும் இதில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு பேக்கேஜ் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மை பேக்கேஜ் இருக்குல்லையே அதே ஆப்ஷன் தான் இங்கேயும். நீங்கள் ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? குட். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காண்டாக்ட் அஸ்ன்னு இருக்குது. இந்த காண்டாக்ட் அஸ் ஒன்றும் இல்லைங்க, அங்கே பார்த்தா அதே காண்டாக்ட் அஸ் தான், அதே 3 ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அங்கே குயிக் லிங்கில் இருக்குது, இங்கே வந்து அது டீட்டெயில்டாக இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அபவுட் அஸில் நம்ம ஆப்பை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அபவுட் அஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆப்போட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு நம்மளோட கண்டென்ட் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மை பேக்கேஜ் காண்டாக்டர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிறது தான். ஸோ இங்கே மெயினாக உங்களுக்கு இருக்கிறது வேண்டியது என்னதுன்னா இந்த மை காண்டாக்ட் அப்படின்றது தான் உங்களோட மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? குட். ஸோ உங்களுக்கு இந்த 5 விஷயங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். லாஸ்ட் சாப்டர் காண்டாக்ட் எப்படி பண்ணுறது, ஷேர் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சாட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து உங்களோட டீட்டெயில்ஸை எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த மை பேக்கேஜ் அப்படின்றதில் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பேக்கேஜ்லேருந்து இன்னொரு பேக்கேஜுக்கு எப்படி நீங்கள் மாறுறது டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? எப்படி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி இந்த பேக்கேஜை வாங்குறது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து அந்த வியூவில் ஓவராலாக அந்த இதில் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னும் நம்ம சொல்லியிருக்கோம்ல அந்த ஆப்பை பற்றி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ தான் வரும். இந்த 6 வீடியோவில் கிட்டத்தட்ட நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு சில வீடியோகள் இருக்குது. அந்த வீடியோ போடுறது மூலிமா உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்களே செல்ஃபாக வந்து அதில் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 திங்ஸ் இருக்கு இல்லையா, லாஸ்ட் சாப்டர், காண்டாக்டர்ஸ், ஷேர், சாட், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.